இன்றைக்கு திணையரிசி ஏன் இவ்வளவு முக்கியத்துவம்னா, குழந்தைகளுக்கு கண்களுக்கு மிகச்சிறப்பான ஒரு தானியம் அப்படின்னு எடுத்தா அது திணையரிசி மட்டும்தான். அதே பொன்மஞ்சள் நிறம் இருக்கக்கூடிய ஒரே ஒரு தானியம் திணையரிசி மட்டும்தான். அப்ப அந்த திணையரிசியில வெறுமன நமக்கான பசி ஆறுறதும் நமக்காக ருசியா இருக்கிறது மட்டும் இல்ல, கண்ணுக்கு நல்லது செய்யக்கூடிய பீட்டா கரோட்டின் அந்த திணையில இருக்கு. இன்றைய அறிவியல் ஆய்வு வரகரிசிய நார்மல் அரிசியை விட சாதாரண பட்டை தீட்டின வெள்ளை பொன்னி அரிசியையும் இந்த பக்கம் வரகரிசியும் வைத்து பார்த்தா வரகரிசி மெதுவாகத்தான் சர்க்கரை ரத்தத்தில் கொடுக்கும். வரகரிசியில சாதாரண அரிசியை விட கொஞ்சம் கூடுதல் புரதம் இருக்கு, கொஞ்சம் கூடுதலாக பல்வேறு நுண் கனிம சத்துக்கள் வரகரிசியில இருக்கு. பல நெடுங்காலமா நம்ம சாப்பிட்ட விஷயம். ஆனா இன்னைக்கு நம்ம மறந்துட்டோம். கம்பு அரிசியை விட 8 மடங்கு இரும்பு சத்து கம்புல இருக்கு. அப்போ வாரத்துக்கு ஒரு நாள் திணை அரிசியில பொங்கல், ஒரு நாள் வரகரிசியில ஏதாவது ஒரு சோறு வித்து மீன் குழம்பு, இல்லை என்றால் கம்பஞ்சோறு நல்ல மோர் சோறு விட்டு கம்பங்கூழ் வச்சு ஒரு நாள், இந்த 3 எடுத்துட்டு வந்தா எத்தனை கனிமங்கள் நமக்கு உள்ள வரும்.